கனமும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை பரிசுத்த ஆராதனையில உங்களை காண்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்தோடைய கிருபையை கொண்டு தேவன் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக. யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 6:11. நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. தலையிலே தாழ்த்தும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்குரிய இந்த நல்ல நாளிலே பரலோகத்தின் தகப்பனை நோக்கி பார்த்து இந்த வேத வசனத்தை ஆண்டவரே, எங்கள் முடிவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த காலவெளியில நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து உங்களை கிருபை நாளை விட்டு கொடுத்து இந்த கிருபை நாளை எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில யோபு அவர் கேட்கிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன கேட்கிறார்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. என் முடிவு எப்படிப்பட்டது. இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு உன் முடிவு எப்படிப்பட்டது. உன் முடிவு எப்படிப்பட்டது. இந்த காலவெளியில ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ரொம்ப பயபக்தியோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்முடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கணும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரிசுத்தமான பீடத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் வந்த பிறகு நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு என்ன பேச போகிறார் என்ற ஆவலோடு வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல வரணும். அல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய நேரங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பார்வைகளை, நம்முடைய செயல்களை இங்கும் அங்குமாக நாம் அலைபாழி விடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்பொழுதும் ஒரு நிலையாய் இருக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆகினாலே இங்கே யோபு அவர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. இந்த காலவெளியில உன் முடிவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோபு சொல்லுற என்னுடைய முடிவு எப்படிப்பட்டது என்று கர்த்தரிடத்திலே யோபு கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு உன் முடிவு எப்படிப்பட்டது. உன் முடிவு எப்படிப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய முடிவு, என்னுடைய முடிவு, நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய முடிவு எப்படிப்பட்டது.
யோபு சொல்லுகிறார், என் ஜீவனை அவன் நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. நம்முடைய ஜீவன் நீடித்திருக்க பண்ணும்படியான் நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவா இருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து தேவன் உதவி செய்வாராக. ஆமென். பிரசங்கியிலே சாலமோன் ஞானி எழுதின இந்த பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம், துக்க வீட்டுக்கு போவது நலம், நல்லது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் ஒரு மரண வீட்டுக்கு, ஒரு துக்க வீட்டுக்கு போவது நல்லது, நலம் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். இதிலே எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும். எல்லா மனுஷருடைய முடிவு எங்க காணப்படும் என்று சொன்னால் துக்க வீட்டிலே காணப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் ஒரு துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே முடிவு தெரியும். ஒரு மனுஷனுடைய முடிவு எங்க தெரியும்னா சாவு வீட்டுல தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். என்ன சாவு வீட்டுல தெரியும்? செத்து போன வீட்டுல தான் அந்த முடிவு தெரியும். ஏனென்றால் அவனை பற்றி அங்கே சாட்சி சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அங்கே அவனை பற்றி சாட்சி சொல்லுவார்கள். அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் நடந்த நடக்கை, அவன் செய்த செய்கை, அவன் செயல்பட்ட விதம், அவன் கர்த்தருக்காக வாழ்ந்த விதம், அவன பரிசுத்த ஜீவியோ, அவனுக்குண்டான எல்லா காரியமும் அங்க சொல்லப்படும். அவனை குறித்து அங்கே சாட்சி சொல்வதனால அதிலே உனக்கு என்ன உண்டாகுனா ஜீவன் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஜீவன் உண்டாகும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிவு மிக மிக அவசியம். அல்லேலூயா. நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய முடிவு நல்லதாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால் ஒரு துக்க வீட்டுக்கு போகணும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எந்த வீட்டுக்கு போகிறோம், எப்படிப்பட்ட வீட்டுக்கு போகிறோம்? ஒரு மனுஷனுடைய முடிவை நாம் அறிந்து கொள்ளணும். அவனுடைய சாட்சியை, அவனை குறித்து சொல்லுகிற சாட்சியை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு ஜீவனை உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களையும் எனக்கு உண்டான அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய முடிவு, ஆமென், அது எத்தனை நாட்கள், அது எவ்வளவு அளவு என்பதை எனக்கு தெரியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உதாரணமாய் நம்ம சொன்ன போனால் 16 வயதிலே நீ செத்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான்? பரிசுத்தமாயிடுவான். அல்லேலூயா. 16 வயதிலே நீ செத்து போயிடுவ, 15 வயதிலே நீ செத்து போயிடுன்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா உடனே அவனே சொன்னான், 15 வயது வருவதற்கு முன்பதாகவே, 16 வயது வருவதற்கு முன்பதாகவே 15 வயதிலும் 14 வயதிலும் அவன் பரிசுத்தமாயிடும். அல்லேலூயா. ஏன் அடுத்த வருஷம் நான் சாக போறேன், இந்த வருஷம் நான் சுத்தமாயிட்டேனா பரிசுத்தமாயிட்டேனா
நான் செத்தா கூட பரலோகத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகள், ஆகினால்தான் எதையும் ஆண்டவர் இங்க தாவீது கேட்கிறான், என்னோட முடிவு எவ்வளவு, எவ்வளவு அளவு, என்னோட நாட்கள் எவ்வளவு அளவு, அவைகளை எனக்கு தெரிவியும் என்று கேட்கிறான். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அனுப்பி அவனுடைய வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்து, அவன் சாக போறான் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசில சொன்னான். அல்லேலூயா. உடனே ஏசாயா எசேக்கியா ராஜாவுக்கு வாழணும் என்கிற ஆசை, வாழணும் என்கிற ஆசை. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிறன்னு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லின போது எசேக்கியா ராஜாவுக்கு வாழணும் என்கிற ஆசை. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு வாழ வேண்டும் என்கிற ஆசை. ஆகினால் தான் சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்து, நான் உங்க பார்வைக்கு உத்தமமும் நல்லவனுமாய் எல்லா காரியத்தை நான் செய்தனே என்பதை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அல்லேலூயா. அவனுக்கு வாழ வேண்டும் என்கிற ஆசை. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினால இப்போ சாக போகிறேன் என்று சொல்லிட்டா, அல்லேலூயா, அவன் பரிசுத்தமாகி விடுவான், அவன் சுத்தமாகி விடுவான். ஆகினால என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு என்று எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆமென். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய முடிவை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் இங்கே கண்ண மூடினாலும், நான் இங்கே மரித்தாலும், அந்த நித்திய வீட்டுக்குள்ளே, பரலோக வீட்டுக்குள்ள, அல்லேலூயா, நான் அங்க போய் இளைப்பாறுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறது? இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் வாழ்கிறோம்? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு நிறைய பேர வாழ்க்கையில பார்க்கிறோம், செத்துட்ட பிறகு பார்க்கலாம். அல்லேலூயா. நானா பார்த்துட்டா இருக்க போறேன், லோன் போடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கும்போது ஒரு நம்பிக்கை, உன் முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆகினால்தான் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ பேருடைய முடிவு எப்படியெல்லாம் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆதாம் ஏவாள் இவருடைய முடிவை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்ததுனால அவருடைய முடிவு, நான் தோட்டத்தை விட்டு தேவன் அவளை வெளியே துரத்தினார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அவருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தப்பட்டார்கள். இதுதான் அவருடைய முடிவு. கேயாசை குறித்து பார்க்கும் பொழுது பொருளாசை அவனுக்குள்ள இருந்தபடினால், அல்லேலூயா, அவருடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யூதாஸ் காரியத்து பண ஆசை அவனுக்குள்ள இருந்தபடினால் அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று அவனுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, கீழ்ப்படிதல் இல்லாமல் போகும் பொழுது, பொருளாசையை நினைத்து வாழும் பொழுது, பண ஆசைக்குள்ள காரியங்களிலே செல்லும் பொழுது, ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? இன்றைக்கு நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு? நான் வாக்கிங் போற இடத்துல ஒருத்தர் வந்து சோதரையா ஸ்தோத்திரம், அவர் வந்து ஒரு பிசினஸ் கொண்டு வந்தார். என்ன பிசினஸ்னா, ஏதோ காயின் பிசினஸ். இத்தனை காயின் வாங்கினா இவ்வளவு அப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும், என்னமா சொல்லிட்டு இருந்தார். ஐயா நீங்க ஒண்ணு இல்லையா, ஒரு 2500 ஸ்டார்டிங்ல நீங்க அது போட்டீங்கன்னா அந்த காயின், நீங்க ஒரு 4 பேர் சொன்னீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் உனக்கு வரேங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு அப்படிப்பட்ட காசே வேணாங்க. ஏன் ஐயா சொல்றீங்க? வேதம் சொல்லுது பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறுன்னு சொல்லுது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது. எனக்கு என் ஜனங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கை எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு கடன் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, இருக்கிறத வச்சு ஜீவனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. அதை வச்சுட்டு நான் வாழறேன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. இதை வாங்கி சபையில் இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே. நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிறதுல நான் ஏழைக்கு என்னால் முடிஞ்ச செஞ்சுதான் போதும். இப்படி வாங்கிதான், இப்படி பணத்தை வாங்கிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் சொன்னேன், ஐயா நீங்க இப்படி சொல்றீங்களே, இவ்வளோ பெரிய மில்லியனர் இப்படி இருக்குது, அவர் ஒரு ஆர்மி மிலிட்ரியில இருக்கிற ஒரு மனுஷன். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசினேன். அது பிறகு இதெல்லாம் நமக்கு இந்த ஆவியெல்லாம் ஒத்துட்டே வராது. இந்த பண ஆசையை காட்டுறது, பொருள் ஆசையை காட்டுறது, இப்படி போனா இப்படி சம்பாதிக்கலாம், இப்படி வந்தா இப்படி சம்பாதிக்கலாம், இந்த சம்பாதியத்துக்கு நான் விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு 10-12 வருடத்துக்கு முன்பதாக ஒருத்தர் அப்படிதான் சொன்னாங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், எனக்கு 2 போட்டோவை இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன. எதுக்குன்னு கேட்டேன். நீங்க இந்த பைசாவே தரவானா, நான் இந்த காசு உங்களுக்கு வாங்கி தரேன், சபையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய. நான் பணத்தை கொடுத்து சபையை வளர்க்க நான் விரும்பல, விசுவாசத்தை குறித்து விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து சபையை வளர்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். அருமையான கட்டுரை பிள்ளைகளே, நம்முடைய முடிவு எப்பொழுதும் எப்படிப்பட்டதாய் இருக்கணும். இன்னைக்கு உலகத்திலே பல காரியங்களை கடன்ல கொடுப்பதற்கு, கடனாலே ஆக்குவதற்கு, அதுல முழுகடிச்சு சாகடிப்பதற்கு சத்துரு பல திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். சபையே, தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில மிகவும் எல்லா காரியத்திலும் நம்ம ஜாக்கிரதையா விழிப்பா நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கட்டுரை பிள்ளைகளே, என கருமையான தேவச்சனமே, எனக்கு கூட நிறைய போன் வரும், உங்களுக்கு இந்த லோன் தரேன், அந்த லோன் தரேன். நான் எல்லாம் கேட்பேன், அப்படிங்களாங்க, எப்படிங்க தருவீங்க, நீங்க எங்க வேலை செய்ய? நான் எவன்லி கவர்மெண்ட், நான் பரலோக அரசாங்கத்துல வேலை செய்யறேன், உங்களுக்கு சேலரி சீட் இருக்குதான் கேட்பான். எந்த சேலரியும் கிடையாது, கர்த்தர் கொடுக்குறதா எங்க சேலரி ஸ்லீப்பர் அப்படின்னா டப்புன்னு போன வச்சிருவான். அல்லேலூயா. கருமையான கட்டுரை பிள்ளைகளை, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாய் விழிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில, இந்த பரிசுத்த ஆராதனையில நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜெயமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய முடிவு ஜெயமான ஒரு முடிவாக, ஜெயமான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இந்த காலவெளி ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கட்டுரை பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:14, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போயிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் அங்க எழுதுகிறார், நான் ஓடினதும், நான் கர்த்தருக்காக ஓடினதும், நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டதும் எனக்கு அது வீணாய் போய்விடக் கூடாது என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு என்ன ஆகணும்? உண்டாக வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாளிலே அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாகணும். நான் ஓடினது, நான் பிரயாசப்பட்டது எனக்கு வீணாய் போய்விடக் கூடாது. அல்லேலூயா,
ஹalleluya. என கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வீணாய் போய்விடக் கூடாது. நான் பிரயாசப்பட்டது எனக்கு வீணாய் போய்விடக் கூடாது. நான் கர்த்தருக்காக ஓடின ஓட்டங்கள், ஊழியம் செய்த அந்த ஓட்டம் எனக்கு வீணாய் போய்விடக் கூடாது. அது கர்த்தருடைய நாளிலே, ஆமென், அது எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதித்தது உனக்கு வீணாய் போயிடக்கூடாது. நீ ஊழியம் செய்தது வீணாய் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வீணாய் போய்விடக் கூடாது. ஆகினால கர்த்தருடைய நாளில் அது உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். அல்லேலூயா. அது உனக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். இந்த காலவெல்ல என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முடிவு எப்பொழுதும் ஜெயமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தவர். இந்த வசனம் துவங்கும் போது வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யம், இந்த வசனம் துவங்கும் போது சொல்ல அநியாயமாய், அநியாயமாய். அப்ப நம்ம ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற காரியம் அநியாயமாய் சம்பாதிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப எப்படி சம்பாதிக்கணும்? நம்முடைய சம்பாத்தியம் நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அந்த சம்பாத்தியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் துவங்குகிறது, அநியாயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டும் அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு? கௌதாரி. இந்த கௌதாரி என்ன செய்யுமா? அல்லேலூயா. முட்டையிடும், அவையும் காக்கும், ஆனா என்ன பண்ணாது? என்ன செய்யாதா? குஞ்சு பொறிக்காது. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அநியாயமாய், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவைய காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். அநியாயமா சம்பாதிக்க என கருமையான தேவ பிள்ளைகளே, பாதி வயதிலே அதை விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிடுவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் அநியாயமாய் சம்பாதிக்க கூடாது. அப்படி அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் அவன் பாதி வயதிலே விட்டுட்டு, அல்லேலூயா, தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சம்பாத்தியம் எப்பொழுதும், நம்முடைய ஐஸ்வர்யம் எப்படி வரணும்னா, அல்லேலூயா, நியாயமானதுல வரணும். பிரைஸ் தி லார்ட். எந்த விதத்திலோ கர்த்தருடைய பிள்ளையுடைய சம்பாத்தியம், ஐஸ்வர்யம் அநியாயமான விதத்திலே வரவே கூடாது என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநியாயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் என்று இந்த வசனம் நமக்கு துவக்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. முட்டையிட்டும் அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காத கௌதாரி, கௌதாரி. கருமையான தேவ பிள்ளைகளே, அது பிரயாசப்படுது, அது முட்டையிடுது, அவையும் காக்குது, ஆனால் குஞ்சு பொறிக்காமல் இனப்பெருக்கத்தை உண்டாக்காமல் போகிற இந்த அநியாயமாய் சம்பாதிக்கிற வாழ்க்கை இருக்கும் என்று தீர்க்கதரிசியாகிய எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதம் 37:38 வாசிக்கும் போது அறுப்புண்டு போவது துன்மார்க்குடைய முடிவு என்று பார்க்கிறோம். துன்மார்க்கன்
அறுப்புண்டு போகிறான். அறுப்புண்டு போவது துன்மார்க்கனுடைய முடிவு என்று வேதம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அறுப்புண்டு போவது துன்மார்க்கனுடைய முடிவு. அப்ப துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான். முடிவு அறுப்புண்டு போகிற ஒரு முடிவாக துன்மார்க்கனுடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முடிவு எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கணும். அவன் மகிழ்ச்சியாய் இருக்கணும், ஜெயமுள்ளதாய் இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்குண்டான மகிமைக்குரியதாக இருக்க வேண்டும். ஆகினால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. ஆமென். கருமையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பொறுமையோடு நம்ம ஓடணும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு, விசுவாசத்தோடு முடிக்க வைக்கிறவரும் இயேசு. அவரை நோக்கி பார்த்து ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ரீதியிலும், ஆமென், ஊழியமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய துவக்கம் இயேசு. நம்முடைய விசுவாசத்தை துவக்கி கொடுக்கிறவர் இயேசு, முடிக்கும்படி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரையே நோக்கி பார்த்து ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணும். ஆமென். பொறுமையோடு ஓடணும். எந்த காரியத்தை செய்தாலும் பொறுமையோடு செய்யணும். எதிலுமே அவசரப்படக்கூடாது, எதிலுமே அர்ஜென்ட் படக்கூடாது, சீக்கிரமா பணக்காரன் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். சீக்கிரமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்களும் நானும், அல்லேலூயா, எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமையோடு ஓடணும். ஆமென். பொறுமையோடு ஓடணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடணும். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி ஓடணும். அவருக்கு பிரியமானதை செய்யும்படி ஓடணும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான தொழிலை ஆரம்பிக்கிறது செய்யணும். அல்லேலூயா. ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையோடு ஓட கடவன் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய முடிவு, உன்னுடைய முடிவு மூடனாய் முடித்து விடக்கூடாது. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, உன் முடிவு மூடனாய் முடித்து விடாதே. துன்மார்க்குடைய முடிவை போல இருக்கக்கூடாது, மதிக்கட்டோட முடிவை போல இருக்கக்கூடாது. அந்த முடிவு, அல்லேலூயா, மூடனாய் இருக்கிறவனை போல முடிவு இருக்கக்கூடாது, துன்மார்க்குடைய முடிவு போல இருக்கக்கூடாது. ஆமென். மதிக்கட்டவனுடைய முடிவை போல உடைய முடிவு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையோட முடிவு ஜெயமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடுகிற முடிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. துன்மார்க்குடைய முடிவை போல, மதிகட்டவனுடைய முடிவை போல, மூடனுடைய முடிவை போல நம்முடைய முடிவு இருக்கக்கூடாது. உன்னுடைய முடிவு இருக்கக்கூடாது. உன்னுடைய முடிவு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நியாய தீர்ப்பு எங்க துவங்குகிறது சொன்னால் தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலே துவங்குகிறது. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியாத முடிவு எப்படி இருக்கும்? கீழ்ப்படியாத முடிவு எப்படி இருக்கும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்குது. சமீபமாய் இருக்குது. ஒவ்வொரு காரியத்திற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று பேதுரு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறதா? சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறபடினால், அல்லேலூயா, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கத்தினால் அந்த தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கு? என்னவாயிருக்கு? 1 பேதுரு 4:17 நம்ம வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. அப்போ நியாய தீர்ப்பு எங்க துவங்கும் என்றால் கர்த்தருடைய வீட்டிலே துவங்கும். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினாலே இங்கே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறபடினால் முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கும்? அப்ப கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய சத்தியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை இந்த காலவெளியில நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும். ஆகினாலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை இந்த காலவெளியில் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம். சபைக்கு வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறீர்கள். எத்தனை பேர் அவைகளுக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலம். அல்லேலூயா. ஆகையாலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலம் இருக்கிறபடியால் இந்த சத்தியத்துக்கு, இந்த சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத முடிவு எப்படி இருக்கும் என்பதை இந்த காலவெளியில நீங்கள் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாத முடிவு எப்படி இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அப்ப உன்னுடைய முடிவு, உங்களுடைய முடிவு, நம்ம எல்லாருடைய முடிவு நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாகதான் இருக்கும். அல்லேலூயா. நீ என்ன இந்த பூமியில கிரியை செய்கிறாயோ அதற்குண்டான முடிவு உனக்கு இருக்கும். ஆமென். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும்
சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என கருமையான கற்பிட பிள்ளைகளே, ஊழியக்காரர் நீதி ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டார். நம்ம என்ன வேஷத்தை தரித்துக் கொண்டாலும், கிறிஸ்துவோட வேஷத்தை தரித்துக் கொண்டு சபைக்குள்ள வந்தாலும், ஊழியம் செய்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதான, அல்லேலூயா, உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதான முடிவு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய முடிவு, உங்களுடைய முடிவு, நம்முடைய முடிவு நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக தான் முடியும் என்பதை நீங்களும் நாமும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இதோட முடிவு கடைசி நாட்களில எப்படி இருக்குன்னா, கதறுவார்கள், பயப்படுவார்கள். கடைசி நாட்களிலே மரிக்கும் தருவாய்க்குரிய சூழ்நிலைகள் வரும்போது கதறுவார்கள், பயப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் இந்த மரண தருவாயில கதறுகிறதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. மரண தருவாயில கதறுவார்கள், பயப்படுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, அது அவங்க யாரோ வரா போல இருக்குது, அது அவங்க என்ன கூப்பிடுது, கைய காட்டுது, வா வா வான்னு. பெருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளுக்கு உண்டான முடிவு, நீ என்ன இந்த பூமியில கிரியை செய்கிறாயோ அதுதான் உனக்கு முடிவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முடிவு எப்படி சிரிச்சுக்கிட்டே போனது. ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது, கடைசி நாட்கள் அந்த முடிவு வரும்போது, சாகர தருவாய் வரும்பொழுது படுக்கையில எப்ப சிரிச்சுக்கிட்டே போகணும். அல்லேலூயா. ஆமென். கதறது, பயப்படுறது. அல்லேலூயா. ஆமென். காசை வச்சு வாயில ஊத்தணும்ன்றது, மண்ணை ஊத்தணும்ன்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில நிறைந்தவங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சொல்றவங்க இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கதறக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசி என்ன கூப்பிடுது சொல்லக்கூடாது. யாரோ வந்து நிக்கிறாங்க, யாரோ வந்து என்ன அழுத்துறாங்க, யாரோ தொட்டை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போகணும். அல்லேலூயா. ஆனாதான் யோபு சொன்னாங்க, இந்த முடி எப்படி இருக்கு. அல்லேலூயா. உன்னுடைய முடிவு எப்படிப்பட்டது? இன்றைக்கு நீங்க ஒரு கேள்வியோட போனோம். எப்ப ஆண்டவர் வருவாரு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு முடிவோட போனோம். என் முடிவு எப்படி இருக்கும்? என் முடிவு எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்விக்குறியோட போகணும். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? இன்னைக்கு உன் முடிவு எப்படிப்பட்டது? உன் ஜீவன் நீடித்திருக்கிறனா, உன் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? உன் முடிவு எப்படிப்பட்டதாய் முடியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே மரித்த பிறகு சாத்தானுக்கு தேவனுக்கும் அல்லேலூயா வாக்குவாத சண்டை வந்ததா? மோசே மரித்த பிறகு சாத்தான வரான். அல்லேலூயா. சாத்தானுக்கு தேவனுக்கு சண்டை வந்தது, வாக்குவாதம் வந்தது. அல்லேலூயா. ஏன்? ஒரு பக்கம் சாத்தான் வந்து சண்டை போடுறான், ஒரு பக்கம் தேவன் வந்து சண்டை போடுறான். அல்லேலூயா. ஏன்? அவன் என்னுடைய வீட்டில எங்க எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தான். யாரு?
மோசனதான் கர்த்தர் வந்தார். உனக்கு எனக்கு வருவாரா? கர்த்தர் வீட்டில நம்ம உண்மையா இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் வீட்டில உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? கர்த்தர் வீட்டில உண்மை உள்ளவரா வாழ்கிறோமா? நம்முடைய முடியும் போது தேவன் வரணும். தேவன் வரணும். வருவாரா? அல்லேலூயா. என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் மோசே மரித்த பிறகு சாத்தானும் தேவனும் அல்லேலூயா ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் சண்டை வந்தது. யூதா நிருபம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பிரதான தூதன் வருகிறான். பிரதான தூதன் வருகிறான். மீகாவேல் தூதன் வருகிறான். மீகாவேல் தூதன் வந்து அங்கே என்ன சொல்லுகிறான் வாசித்து பாருங்க. பிரதான தூதனாகிய மீகாவேல் பாருங்க. பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கித்து பேசினான். தர்க்கம் பண்றான். அல்லேலூயா. யாருடைய சரீரத்துக்கு? யாருடைய சரீரத்துக்கு சொல்லுங்க? மோசேயுடைய சரீரத்துக்கு தர்க்கம் பண்றான். பிரதான தூதன் மீகாவேல் வந்து தர்க்கம் பண்றான். யார்கிட்ட? சாத்தான் கிட்ட. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன் தர்க்கம் பண்றான்? எதற்கு தர்க்கம் பண்றான்? ஏன் தர்க்கம் பண்ணணும்? மோசே கர்த்தருடைய வீட்டில உண்மை உள்ளவனாயிருந்தான். கர்த்தருக்கு உண்மையான ஊழியம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. அநேக நினைக்கலாம் கானானுக்குள்ள ஏன் போல? கானானுக்குள்ள போவாதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அவன் கண்மலை இடத்துல பேசு சொன்னாரு, அவன் அடிச்சுட்டான் தான் போல. அது இல்ல, அது ரீசன் இல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எவ்வளவு பெரிய பாவத்துல மன்னிச்சாரு, இதை மன்னிக்க மாட்டாரா? அவன் அது ரீசன் இல்ல. இவனை கானானுக்குள்ள கொண்டு போய் வச்சா இவனை தெய்வம் ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா. மோசே தெய்வம் ஆக்கிடுவாங்கன்றதுக்காக தான் மோசே பார்த்து சொன்னாப்பா, நீ கானானை பார்த்துக்கோ. நீ கானானை பார்த்துக்கோ, ஆனா நீ உள்ள என்ட்ரா மாட்டார், பிரவேசிக்க மாட்டார். அதான் இந்த மாத வாக்குத்தத்தத்துல பாத்தீங்கன்னா மோசே சொல்றான். அதுக்கப்புறம் யோசுவா காலையில மாத்திரம் காண்பித்தனால கீழே உள்ள காரியத்தை நான் சொல்லல. அல்லேலூயா. இந்த 1:36 உபகரணத்துல 37 மோசேக்கு சொல்லப்பட, உங்களால தான் நான் போல, நீங்க என்ன விக்கிரமா ஆக்கிட்டீங்க, என்ன தெய்வம் ஆக்கிடுங்க, அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, நீ பாத்துக்கப்பா, நீ வானான்னு என்ன கொண்டு போயிட்ட. அவரே என்ன கொண்டு வணங்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். இப்ப ஏன் கர்த்தர் வாக்குவாதம் பண்ணுகிறான், சண்டை போடுகிறான் சாத்தானிடத்துல? அவன் கர்த்தருடைய வீட்டில உண்மையா இருந்தான், ஊழியம் செய்தான், நடந்தான், செய்தான். அல்லேலூயா. உனக்கு எனக்கு ஆண்டவர் சண்டை போடுவாரா? எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் ஆவி உள்ளவர்களாக, சத்தியத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்களாக, தேவனுக்கு உண்மையாக, பரிசுத்தமாக, நீதியாக, கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்கிறோம். அல்லேலூயா. மோசே மரித்த பிறகு சாத்தானும் வருகிறான், கர்த்தரும் வருகிறார். ஆமென். மோசேயுடைய சரீரத்தை குறித்து இங்கே பார்த்து வாசித்தோம். மீண்டும் அதை வாசிப்போம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக என்று சொன்னார். அல்லேலூயா. தூஷணமாய் பேசி மோசேக்குரிய காரியங்களை துக்கப்படுத்த நினைத்த போது மீகாவேல் தூதன் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக எனக்காக தேவன் சண்டை போடணும். ஆமென். அல்லேலூயா. உனக்காக எனக்காக தேவன் இறங்கி வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குண்டான வாழ்க்கை இந்த பூமியில நீங்கள் வாழணும், நாம் வாழணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது? அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம்? சபையே, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த காலவெளியில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதான தூதன் மீகாவேல் அவன் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக தேவன் இறங்கி வரணும். நம்முடைய கிரியைகள் அப்படி இருக்கணும், நம்முடைய செயல்கள் அப்படி இருக்கணும், நம்முடைய செய்கைகள் அப்படி இருக்கணும். சபைக்குள்ள வருகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இல்லாததனாலே, அல்லேலூயா, அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் இல்லாதனாலே கர்த்தர் என்ன காரியத்தை செய்தார்? அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பண்டிகைகளை குறித்து உங்கள் பண்டிகைகளை துப்பிக்காகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைகளாக துக்கிக்கிற துக்கிப்பை போல சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்கும். அல்லேலூயா. அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அவருடைய முடிவை கர்த்தர் என்ன செய்வாரா? கசப்பான முடிவாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய முடிவை கசப்பான முடிவாக கர்த்தர் மாற்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருடைய முடிவை கசப்பான முடிவாக மாற்றுவேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாததுனால இங்கே வேதம் சொல்கிறது, ஆகையால் நான், அல்லேலூயா, ஆமென், அவருடைய முடிவை என்னவா மாற்றுவேன்? கசப்பான நாளாக்குவேன். உன்னோட பண்டிகையில உனக்குண்டான சகல காரியத்திலும் அந்த நாளை உனக்கு எப்படி மாற்றுவேன்னா கசப்பான நாளாக மாற்றுவேன். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியலனா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலனா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பான வாழ்க்கை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக, அந்த ஊழியம் மகிழ்ச்சியாக,
நம்முடைய தொழில் மகிழ்ச்சியாக, நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக, நம்முடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டுமானால் ஒன்றை நீங்களும் நான் அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதது நிமித்தம் அவருடைய எல்லா நாட்களையும் ஆண்டவர் கசப்புள்ள நாட்களாக மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதை கீழ்ப்படிதல் இல்லாமல் போகும்போது, அவருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் கசப்புள்ளதாக மாற்றிடுகிறார். ஆமென். ஆகினால்தான் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் முகத்தை நான் என்ன செய்வேன்? நான் அவர்களுக்கு மறைப்பேன். ஏன் ஆண்டவர் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளை, மாறுபாடான சந்ததி உடையவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார் என்றால், அவளுக்குள்ள உண்மை இல்லை, மாறுபாடான சந்ததி உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள். அவருடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்ப்பேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது, கீழ்ப்படியாமல் நடக்கும் போது, கீழ்ப்படியாமல் செய்யும் போது, கீழ்ப்படியாமல் செயல்படும் போது, தன்னுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் தன்னுடைய செயல்களுக்கும் ஏற்றபடி வாழ அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவன் அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படியாமை. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினால தேவன் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிறதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும், நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும். இந்த காலவெளியில சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சபையே, தேவ பிள்ளையே, யோபு பக்தன் சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், துவக்கம் அற்பமாயிருந்தால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி துவங்கினாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஊழியம் எப்படி துவங்கினாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கும் போது அற்பமான துவக்கமாக இருந்திருக்கலாம், ஆனால் முடிவுதான் மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவுதான் மிக மிக அவசியம். துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆமென். துவங்கும் போது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஊழியத்தின் துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். குடும்பத்தின் துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். தொழிலுடைய துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் முடிவு எப்படி இருக்க தெரியுமா? சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய முடிவும் என்னுடைய முடிவும் சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழ்வது, எப்படி வேணாலும் முடிந்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு கர்த்தருடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்.
முடிவு சம்பூர்ணமாய் இருந்தால் சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் கிடைக்கும். ஆமென். முடிவு சம்பூர்ணமா இருந்தாதான் இது கிடைக்கும். இந்த வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆமென். உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது வாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம முடிவு சம்பூர்ணமாய் இருந்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பெற முடியும். ஆமென், ஆமென், ஹalleluya. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜீவனை நீடித்திருக்க பண்ணது என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறான். ஆமென், ஆமென், ஹalleluya. என் ஜீவன் நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? இந்த காலவெல்ல நீங்கள் நான் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, என் முடிவு, உன் முடிவு எப்படிப்பட்டது? சபையே, கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் முடிவு எப்படிப்பட்டது? உன்னுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீங்க கர்த்தரை கேட்கணும், என் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு? ஹalleluya, ஹalleluya. என் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த காலவெளியில அன்றைக்கு யோபு கேட்டார், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் முடிவு எப்படிப்பட்டது? சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, உங்க முடிவு எப்படிப்பட்டது? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டது? என் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். ஹalleluya. நம்முடைய முடிவு சம்பூர்ணமான முடிவா இருக்கணும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடியும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடியும். ஆமென், ஹalleluya. கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருக்கு பின்னாக ஓடி முடிக்கிற வாழ்க்கைக்குரிய ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடியும். ஆமென், ஹalleluya. கிரியைகளினாலே செய்கிற ஒரு முடிவு நமக்குள்ள வரணும். கிரியை செய்கிற முடிவு நமக்குள்ள இருக்கணும். ஹalleluya, ஆமென். நம்முடைய முடிவு மிக மிக முக்கியம் என்பதை இந்த காலவெளியில வலியுறுத்த ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹalleluya. சம்பூர்ணமா முடியும். அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவுக்குள்ள நம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஹalleluya. அந்த வாக்கியத்திற்குள்ளே நாம் காணப்படுவோமானால் அந்த நித்திய பேரின்ப வீட்டிலே, ஆமென், ஹalleluya, என் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். எத்தனை பேர் அந்த பாக்கியம் வேண்டும்? ஆண்டவரே, எத்தனை பேருக்கு அந்த மேன்மையான பாக்கியம் வேண்டும்? ஹalleluya. உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது வாசலத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். அந்த பேரின்ப வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கணும்னா நம்முடைய முடிவு நன்றான முடிவா. ஹalleluya, ஆமென். முடிவு எப்படி இருக்கணும் என்பதை இந்த காலத்தில் நாம் கேட்டு கத்திரத்திலே நாம் கடந்து போவோமா? வழங்கால் படியிடுவோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே கேட்கணும், சபையே, இந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினோம். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினோம். வசனத்துக்கு கீழ்ப்படினோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு அந்த மேன்மையான பாக்கியத்திற்குரியதை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோம்.
கீழ்ப்படியாமல் நடக்கிறோம், கீழ்ப்படியாமல் செய்கிறோம், கீழ்ப்படியாமல் செயல்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவரே, அன்றைக்கு யோபு கேட்டாரே, என் ஜீவனை ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவரே, என் முடிவு எப்படிப்பட்டதாயிருக்கும், என் முடிவு எப்படிப்பட்டதாயிருக்கும். அல்லேலூயா, என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஜீவனை நீ நீடித்திருக்க பண்ணும். ஆண்டவர், என் ஜீவனை நீ நீடித்திருக்க பண்ணும். ஆனால் என் முடிவு எப்படிப்பட்டதா எனக்கு இருக்கும், என் முடிவு எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும், உன்னுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும். காலவெள்ள கர்த்தரிடத்துல நாம் கேட்போம், ஆண்டவரே, என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும். அந்த யோபு கேட்டா, இன்னைக்கு நம்ம கேட்போமா, என் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு. ஆண்டவரே, என் ஜீவனை நீ நீடித்திருக்க பண்ணும். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் வரை இந்த பூமியில நான் வாழணும். என் முடிவு எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கு. உன் முடிவு இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிவை பற்றி தெரியணும், முடிவை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முடிவை பற்றி தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்றைக்கு பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், எனக்கென்று ஒரு கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பெற்றுக் கொள்வேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட முடிவு உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முடிவை பற்றி உனக்கு தெரியணும், உன் முடிவை பற்றி உனக்கு தெரியணும். சபையே, தேவ பிள்ளையே, சபைக்கு வந்து கடமைக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இருந்துட்டு நீ போயிடக்கூடாது. உன் முடிவை பற்றி உனக்கு முதல்ல தெரியும். அல்லேலூயா. உன் முடிவை பற்றி உனக்கு தெரியணும். கர்த்தருக்கு யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, வாழ்கிறார்களோ, நடக்கிறார்களோ, செய்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ, உண்மையாய் ஜீவிக்கிறார்களோ, அவருக்கு நிச்சயமாய் தெரியும் என் முடிவு. அல்லேலூயா, எப்படி இருக்கும், என் முடிவு எப்படி இருக்கும், என் முடிவு எப்படி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் முடிவு ஜெயமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், பயமில்லாமல் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேரின்பத்துக்குண்டான பாக்கியத்துக்குரியதாய் இருக்கும். ஆமென். சம்பூர்ணமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு என்று வாழ்கிற பிள்ளைகளுடைய முடிவு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கும். கீழ்ப்படியாத வாழ்க்கை, கீழ்ப்படியாமல் செயல்படுகிற வாழ்க்கை, கீழ்ப்படியாமல் நடக்கிற வாழ்க்கை, பாவத்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, பயம், திகில்,
நடுக்கம், கலக்கம், அல்லேலூயா, அல்லேலூயா, இதெல்லாம் அவர்களை ஆட்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. கீழ்ப்படியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கீழ்ப்படியாமல் வாழ்கிறோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? காலவில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. Hallelujah. கர்த்தரே, நாம் கேட்போம் ஆண்டவரே, எனக்கு அந்த கீழ்ப்படி நாவியை தாரும் அப்பா. உடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து பரிசுத்தமான வாழ்நாண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்நாண்டவரே, பாவம் இல்லாமல் வாழ்நாண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்நாண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்நாண்டவரே, உண்மையாய் வாழ்நாண்டவரே, உத்தமமாய் வாழ்நாண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஆயுசாட்கள் வரைக்கும் நீர் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. என் முடிவு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஜெயமான முடிவாயிருக்கணும், மகிழ்ச்சியான முடிவாயிருக்கணும், சந்தோஷமான முடிவாயிருக்கணும், சம்பூர்ணத்துக்குண்டான முடிவாயிருக்கணும். அல்லேலூயா. ஒரு பேரின்ப ஆண்டவர் பாக்கியத்துக்குரிய ஒரு முடிவாயிருக்கணும். அல்லேலூயா. அந்த பாக்கியத்துக்குள்ள என்ன நடத்துங்கப்பா. கத்திரத்திலே நாம் கேட்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சபையே, கிறிஸ்துட வருகை சமீபமாயிருக்கிறது, காலங்கள் கொடிதாயிருக்கிறது. ஏனோ தான் என்று தயவு செய்து வாழாதீங்க. உங்களோட வாழ்க்கை கசப்பாய் போயிடும். தேவன் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவனோட முகத்தை மறைச்சிக்குவாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மை இல்லாதவளாய் போயிடுவோம், உத்தமம் இல்லாதவளாய் போயிடுவோம், கீழ்ப்படிதல் இல்லாதவளாய் போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் மறைத்துக் கொள்வார். கர்த்தர் உன் வாழ்க்கை உன்னை கசப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மாற்றிடுவார். சந்தோஷத்தை இழந்துடுவ, சமாதானத்தை இழந்துடுவ, ஆசீர்வாதத்தை இழந்துடுவ. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பை இழந்துடுவோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னை மாற்றுதப்பான்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. எல்லாவற்றையும் என்னை மாற்றிடுதப்பான்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலவெளியில எண்ணிலிருந்து எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். உமக்கு பயந்து வாழ்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற, உண்மையாய் வாழ்கிற, பிரியமாய் வாழ்கிற. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிறேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தனையா. ஒரு தள்ளும் தவறும் இல்லாமல்
காத்து கொள்ளும் ஐயா. உள்ள உடலும் எல்லாமே உமக்கு தந்தினையா. ஒரு கல்லு கபடும் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நம்மை சபையே வாழப்போகிறவரே வாழ்க்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கலாம். இந்த வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம், கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம். அந்த வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கட்டும், அந்த வாழ்க்கையில உண்மை இருக்கட்டும், அந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அர்ப்பணிப்போமா? பயபக்தியோடு தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து ஆண்டவருக்கு முழுவதுமாக உள்ள உடலும் எல்லாமே ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். இயேசுவுக்கு கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஒரு நல்ல தவறு எந்த பாவம் அக்கிரமம் நிர்ணயிக்கப்படாது. பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நீ பரிசுத்த வாழ்க்கையா உனக்குள்ள தேவனுக்குள்ளான சத்திய உனக்குள்ள கீழ்ப்படியில் வந்துவிட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு நீங்கிறோம். அல்லேலூயா. ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தை உமக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். என் உள்ளத்தில எந்த அசுத்தத்திற்கும், எந்த பாவத்திற்கும், எந்த அக்கிரமத்திற்கும், எந்த அநியாயத்திற்கும், எந்த கீழ்ப்படியாமைக்கும் ஆண்டவரே இடமே இல்லை. முழுவதுமாய் என்னை உமக்கு கொடுக்கிறேன். கீழ்ப்படிதல் ஆவி உள்ள ஒரு மகனாக மகளாக நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, என்னோட முடிவு எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிற நம்பிக்கைக்குரியவளாக நான் வாழ்கிறேன். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு முடிவு எப்பொழுதும் ஜெயமுள்ளதாகவே இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், சம்பூர்ணத்துக்குரியதாக இருக்கும். அல்லேலூயா. பேரின்பத்துக்குரிய ஆனந்த பாக்கியத்துக்குரிய முடிவாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்த போற கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளையும் கர்த்தர் கேட்டிருக்கிறபடினால் கர்த்தருக்கு பயபக்தியோடு கூட பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழணும். நம்முடைய முடிவை பற்றி நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆமென். நிச்சயத்துக்குரிய முடிவு, நம்பிக்கைக்குரிய முடிவு, ஜெயத்துக்குரிய முடிவு, ஆசீர்வாதத்துக்குரிய முடிவு, சம்பூர்ணத்துக்குரிய முடிவு,
மகிழ்ச்சிக்குரிய முடிவு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் அடைய ஆண்டவர் கிருபை தரும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்திலே நீர் என்னை குடிவரில் செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, யோபு பக்தன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஜீவனை நீடித்திருக்க பண்ண முடிவு எப்படிப்பட்டது? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? எங்களுடைய ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என்பதை ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். முடிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறீங்கப்பா. என் முடிவு ஆண்டவரே ஜெயமுள்ள முடிவா செல்கிறேன். சந்தோஷம் நிறைந்த முடிவோடு செல்லுகிறேன். மகிழ்ச்சி நிறைந்த முடிவோடு செல்லுகிறேன். சம்பூர்ணத்துக்குரிய முடிவாக செல்லுகிறேன். நித்திய பேரின்பத்துக்குரிய முடிவாக நான் கடந்து போகிறேன். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீர் என்னை எங்களை நடந்து அந்த பாக்கியத்திற்குள்ளாக பிள்ளைகளை வழிவிட்டாலும் எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் நீக்கும். ஆண்டவரே, உமக்கு பயந்து பரிசுத்தமாக கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு ஏற்றபடி உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் முடிவை இந்த வருகை சந்திக்க இருக்கிறார். ஆசீர்வதி கிருபையாய் நடத்தும். காலை ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நாமத்தை கொண்டாடியா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையில நடக்கிற, குடும்பங்களில நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். உடைய சித்தத்தின்படியே சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் ஒவ்வொன்று முடிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்போது நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாரும் பரவாது. ஆமென். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சமாதானத்தின் தேவன் அனைவரோடும் என்னைக்கும் உள்ளத்தில் இல்லத்தில் தங்கியிருப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மாலை ஆராதனை உண்டு. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை சபையில ஜெபங்களும்